secret ingredient is always love. உண்மைதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாருங்கள். என்ன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி கப் ஸ்லேஸ் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கொடுத்து போங்க. நம்ம கப் எடுத்து வைப்போம்ல, இது யார் இனி போய் அதை எடுத்து தட்டை போட்டு சாப்பிட்டு அதை மறுபடியும் கழுவி வைக்குது. அதனால இப்படியே சின்ன தானே ரொம்ப நினச்சாங்க குட்டிக்கலாம் ஒரு கப் ரைஸ். சரி எதுலேயே சாப்பிட்லாம் சொல்லி சாப்பிட்றேங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கோகனட் ரைஸ் சாப்பிட்றேங்க. இப்போ நம்ம வேற ஏதாவது கலந்து சாப்பிட்றாங்க, குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றாங்க, பரவாயில்ல கட்டில் போட்டு சாப்பிட்லாம். அதனால் அப்படி ஃப்ரைட் ரைஸ் தானே அப்படின்ட்டு கோகனட் ஃப்ரைட் ரைஸ் தானே அப்படின்ட்டு அப்படி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோம்பேறி தான் பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்டத்தில் இருக்க சோம்பேறி தான். வயசாகிடுச்சுனாலே இப்படி தான் இருக்கும். வயசாக நினச்சா எனக்கு பயமாக இருக்குங்க. வயசாக லோன்லினஸ் ஆகும் இல்லையா, பார்த்து தான் ஆகணும். நார்மலாக என்னோட இது என்னென்னா திங்கிங் இதெல்லாம் என்னென்னா ஓல்டேஜ் ஹோம் போயிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஓல்டேஜ் ஹோம் போயிட்டோம்னா அப்படி நிறைய அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நம்ம ஏஜ் குரூப்ஸ் கிடைப்பாங்க, கோவில் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு நல்ல இடமா போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசைங்க. அதனால் பொருள் மேலேயும் நம்ம வீடு வாங்கணும், காடு வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறதுலாம் ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு நாட்டு யூஸுங்க. அது ஏன்னா சொத்து வேணால் சேர்த்து வச்சு போகலாம். அது பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து சொத்தை அனுபவித்து அது பாதுகாக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி வேஸ்ட்டுங்க. சொத்து மேலேயும் பணம் ரொம்ப அவசியம் தான். பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டா தான் வயசான காலத்தில் நம்மளே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இல்லாட்டி அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது என்ன மாதிரி யாரும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து லைஃப் டைம் முடிச்சுட்டா அது ரொம்பவே கஷ்டங்க. அடுத்தவங்களோட கையை எதிர்பார்த்தே தான் இருக்க வேண்டிய காலகட்டாயமாக இருக்குது. அது ரொம்ப கில்ட்டியாக இருக்குங்க. எனக்கு வயசாக நானும் இப்போ 50+ ஆகிட்டேன். வயசாக இருக்கிறது ரொம்ப கில்ட்டினஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது. இங்கே நம்ம யூடியூப் வீடியோஸ் எடுத்து போட்டு அதில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு நம்ம சம்பாதிச்சிடுவோம் அப்படின்னு நம்மளே நம்ம கையில் சம்பாதிச்ச திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை மக்களும் எனக்கு ஏற்படுத்திக்கிறதுல நான் கண்டென்ட் ஒழுங்காக போடுறதில்ல. எப்படியே போடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் முகத்தை காட்டாமல் நான் பேசுகிறேன். உங்களுக்கு சரின்னு படிச்சு